இந்த கர்மான்றது பொல்லாது. கட்டாயம். இப்ப நேற்று பிள்ளையாண்ட பாருங்க நிலைமைய. அந்த கடற்படை முகாமிலிருந்து வார சாப்பாட்டை கூட அங்க இருக்கக்கூடிய ராணுவம் மற்றும் கடற்படை அதிகாரிகள் பரிசோதனை செய்யறதால சாப்பாடு சிதைதான். அதால அவருக்கு பூவா போகுது இல்லையா? போகுதில்ல. அம்மாவோட ஒரு 2-3 நிமிஷம் கலோ சொல்லணுமா அவரு? அம்மாவோட கதைக்காம இருக்கலாம். வா விடுங்க. நோ பேட் வேர்ட்ஸ். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நாமல் நீ மறந்துட்டியா? அதான் பாத்து வச்சுக்க. அதான் போட்டோ உனக்கு தெரியாம நாங்க தூரத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்லாம் இன்னைக்கு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க நாமல் ராஜபக்ச. இதுக்கு பேசாம நான் அதை சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு பிசிக்கிட்டு இருக்கும். අපි ඔයාලා වගේ මේ පස්සේ දුරින් දුවන අය නෙවෙයි. මෙයාලා දන්නවා. ඔයාලා දන්නවනේ අපි ගැන. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. இந்த உலகத்திலே எப்படி ஒரு குடும்பம் இருக்கான்னு தெரியாது. மகன் நாமல் ராஜபக்சேக்கு வழக்கு, அவங்க அப்பா ராஜபக்சேக்கு வழக்கு, சித்தப்பாவுக்கு வழக்கு, பெரியப்பாவுக்கு வழக்கு, பெரியப்பா மகமாருக்கு வழக்கு, சித்தப்பா மகனுக்கு வழக்கு, அவங்க அம்மாவுக்கு வழக்கு, விட்டு அவங்க தம்பி 2 பேத்துக்கும் வழக்கு, அவங்க ஆட்சி அம்மாவுக்கு வழக்கு, ஆட்சிக்கும் வழக்கு. ஏண்டா இப்படி ஒரு குடும்பம் உலகத்துல இருக்குமாடா? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வழக்குனா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வழக்குன்னா இந்த குடும்பம் விளங்குமாடா? இன்டர்நேஷனல் லெவலா பிசினஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸுகளுக்கு எனக்கு போறதுக்கு இருக்கு. எனக்கு அனுமதி தாங்க, என் தடையை நீக்குங்க அப்படின்னு யோசிச்ச ராஜபக்ச ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னத்த பிசினஸ்? நீனே தகுதி இல்லாம கடற்படையில சேர்ந்து இருக்க, உனக்கு என்னத்த பிசினஸ்? நீ பண்ண பிசினஸ் செட்டில்மெண்ட் முடியல. சத்தம் ஆமா. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் 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 வணக்கம். என்ன நடக்குது? என்ன சுணக்கம்னா, இன்னைக்கு நாளுக்கான அந்த அப்டேட்டுகள்லாம் பார்த்துட்டு வரும்போதே கொஞ்சம் சுணக்கம் ஆகிறது. உங்களுக்கு கொஞ்சம் பல்லு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். பல்லு போச்சுன்னா சொல்ல போச்சு, என்ன செய்யற? அது சரி. இவன் யாரு இங்க ஒரு என்ன சொல்ற, இங்க பல்லு கண்டா டெல்சான் கிட்டத்தட்ட அது அங்க 2-3 வீடு வள வாங்கலாம். பல்ல காட்ட போய் கலட்டா போனா ஒரு சம்பவம் சொல்லி உடனே யாரு இங்க ஒரு காப்புறுதி நிறுவனம் நடத்தக்கூடிய கல்லாறு சதீஷ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, கவிஞர். அப்ப அவர் காப்புறுதி நிறுவனத்துல நானும் அவர்கிட்ட அந்த காப்புறுதி செய்திருக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், இப்படி பல்ல தூக்க வேணுமா? ஐயோ பல்ல தூக்கிறாங்கண்ட. அப்ப என்னதான் வைத்தியம் இருக்குன்னு கேட்டேன். அவர் ஒரு சில நாட்டு வைத்தியங்கள் சொன்னார். அத செய்து ஒரு டப்லெட்டையும் போட்டு இப்ப இருந்ததுக்கு ஒரு முன்னேற்றம். பெரும்பாலும் நான் சொந்த நாட்டுல கொண்டுதான் பல்ல கொடுக்குற பிளான்ல இருக்கிறோம். அது சரி. ஆனா என்னதான் இருந்தாலும் பல்லு இருக்கோ இல்லையோ, பல்லு வலியோட சரி டாக்டர் வந்துருவாடா. மாற்றம் இல்லை. ஆமா. அப்ப விஷயத்துக்கு வந்துரும். என்னன்னா, அகில அபிராஜ் காரியவசம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக, ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிலையில மனசு போயிருக்கு. போன வாக்குல சரி ஓகே கன்ஃபார்ம் ஆயிருச்சு போல, அரெஸ்ட் பண்ணி இப்ப நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. அங்க என்ன உத்தரவுங்கிறது இன்னும் எங்களுக்கு அப்டேட் கிடைக்கல. நிகழ்ச்சி இடையில கிடைச்சா அதை சொல்றோம். இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. வேறுதான் அங்க இப்ப இருக்கிற யாரு தமிழரசு கட்சி அல்லது டிடிஎன்ஏக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க புலம்புனது பாடசாலைகள், இவர் கல்வி அமைச்சர், அந்த உயர்கல்வி அமைச்சர், பாடசாலைகளுக்கான சிற்றூழியர்களை குருநாகல்ல இருந்து போட்டவர் வடக்கு கிழக்கு. ஆஹா, அப்படி ஒரு கட்டிக்காராள் இவர். அப்ப பாருங்க, அதுதான் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப. அது மாதிரி லீடர் நீர்ப்பாசன அமைச்சர் அந்த ராவ் அந்த டைம்ல நீர்ப்பாசன அமைச்சராக 712 நியமனம் கொடுத்தவர் கிழக்கு மாகாணத்தில். தமிழாக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அங்கிருந்த மாநச உறுப்பினர் கலையரசன் கும்பிடாத உரையா கேட்டது லீடர்கிட்ட. கொடுக்கல. நான் நினைச்சதான் செய்வேன், என் வழி லீடர். இதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்துறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா லீடர் நீங்க ஒருக்கா ஸ்டேட்மெண்ட் பண்றோம். லீடர் இந்த நாவலப்பிட்டியில அடிக்கடி வெள்ளம் போடுது அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. அவர் தொடர்ந்து சொல்றாரு, நாவலப்பிட்டி கம்பள பகுதியில அந்த வெள்ளம் போடுது, இதுக்கு என்னதான் தீர்வு? என்ன பண்ண சொன்னமே, நீங்க அமைச்சரா இருந்த காலத்துல ஏன் ஒரு தீர்வு காணல?
நீர்ப்பாசன அமைச்சர், அப்ப நீர்ப்பாசன அமைச்சர். அமைச்சர், நீர்ப்பாசன அமைச்சர் வேற. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம். இந்த எவ்வளவு எல்லா வசதியும் உங்களுக்கு இருந்துச்சு, செஞ்சு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு டில்சன் அனுரவுட்ட போய் நீங்க கேக்குறீங்க மாகாண சபையை வைங்க, காணிய முடிவீங்க. நீங்க சுமந்திரா எல்லாம் ஒரு காலத்துல அவர் துணை பிரதமர், நீங்கள் துணை பிரதமர் மாதிரி 2 பேரும் ரணிலுக்கு பின்னால வால் பிடிச்சு திரிஞ்ச காலத்துல என்ன செய்த நீங்க? என்ன செஞ்சீங்க? அதுதானே. இப்ப அங்க வெள்ளம் இங்க வெள்ளம், தண்ணி நிறையுது, தண்ணி போகுது. ரணில்ற காலத்துல ஆனப்ப இந்த மாகாண சபையை நிப்பாட்டுப்பட்டது. ஏன்னா அந்த மாகாண சபையில இந்த திருத்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து ஒரு புது டிசைன் விஞ்ஞான முறையா ஆய்வு செய்தே சுமந்திரன் தான். ஏன் ஆய்வு செய்தேன்னா அந்த டைம்ல விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில ஒரு அடிபாடு. அந்த டைம்ல எலெக்ஷன் கேட்டா விக்னேஸ்வரம் பண்றோம் ஒரு புது அறிவிப்பு ஒன்று அறிவிச்சது. இப்ப அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மாகாண சபையை வைங்க, மாகாண சபையை வைங்க, மாகாண சபையை வைங்கன்னா என்னதான் கதை? சரி, இதே ரணில் 2022 இருந்து ஜனாதிபதியா இருந்தானே, அப்ப ரணில பிடிச்சு நீங்க வச்சிருக்கலாம். இப்ப ரணில கூட்டணி எல்லாரும் தெரியுறீங்க திரும்ப. இப்பயும் எல்லாம் தான் பாருங்க. இப்ப சஜித் பிரேமதாஸ் என்ன செஞ்சாரு? ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய வழக்குகளை, நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை முடிக்க அவர் ஐடியா கொடுக்குறாராம். யார? ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆலோசனைக்கு அமைய. அப்ப இப்ப எதிர்கட்சி தலைவர் யாரு? அந்த கேள்வி பெருசா இருக்கு. அப்ப இவங்க எல்லாருமே இப்ப ரணில் பிளான்ல அந்த நரிமூளையை வச்சுதான் இவங்க எல்லாம் செயற்படுறாங்களா அப்படிங்கிற நிறைய கதைகளும் சமூக வலைத்தளங்கள் அடிப்படுது. இதெல்லாம் அங்க வேலை இல்லை, அங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த அகில விராஜ் காரியவசம் என்ன கதைன்னா, ரணில் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனக்கு கீழ் வேலைக்கு அமர்த்தப்பட்ட 4 ஊழியர்களில் 3 பேரை தனக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வேலைக்கு அமர்த்தி அந்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் 27,68,836 ரூபாய் சதம், 14 ரூபாய் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை கொடுத்த குற்றச்சாட்டிலேயே அகில விராஜ் கைது செய்யப்பட்டார்னு தான் செய்தி. இதே வேலையை தான் ஜொன்சன் பென்னனும் செஞ்சாரு. சத்தோசைக்கு இருக்க ஊழியர்கள் வேறொரு தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்தி இருக்காரு. நீங்க இப்படி கதைக்கலாது. பாதுகாப்புக்கு தந்தாக்களே வீட்டுல குசினிக்குள்ள சமைக்க விட்டனாங்க எங்கட அப்பாச்சி. செருப்பு மேடமுடைய செருப்பை தூக்குறதுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரி தேவை. ஏன்னா நோனாவுக்கு செருப்பெல்லாம் சம்பந்தம் இருக்கும் போது, எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு ஊழியர் என்ன செய்யுது? அவர வீட்டுல துடைக்கிறதெல்லாம் சம்பந்தம் வீட்டை செய்தது. சம்பந்தம் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்குள்ள அவரு கேட்டாரா என்ன செய்யற அவ்வளவு பாதுகாப்பு ஊழியர்? எனக்கு தானே பாதுகாப்பு பிரச்சனை இல்லைன்னு அவ வீட்டை புல்லு புடுங்குற, அது அவங்கள விட்ட செய்தவங்க. ஐயோ கடவுளே, என்ன செய்ய? ஆனா ராணுவத்தை பத்தி இந்த பாதுகாப்பு தரப்புல இருக்கவங்க எல்லாம் மேன்மைப்படுத்தி பேசுறது இவங்க தான். கடைசியில அவங்கள செய்யக்கூடாத வேலைகள்லாம் ஈடுபடுத்துறது இவங்க தான். அதுதான் எனக்கு ஞாபகம் இல்ல டெல்சா, அந்த போட்டோ தேடி பாக்குறேன். பூஜித ஜெயசுந்தர் ஒரு முறை யாழ்ப்பாணம் போயிருக்கு. அப்போ அவர் அந்த நல்லூர்ல வழிபட போன டைம்ல அவருக்கு அந்த அந்த அவரை பாதனியை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு அவருக்கு பாதுகாப்புக்கு போனவர் தான் அவரோட பாதனியை தூக்கி வைக்க போட்டோ பெரிய அளவுல வைரல் ஆயிடுச்சு. இந்த கர்மான்றது பொல்லாது. இப்ப நேற்று பிள்ளையாண்ட பாருங்க நிலைமை. அந்த கடற்படை முகாமில இருந்து வார சாப்பாட்டை கூட அங்க இருக்கக்கூடிய ராணுவ மற்றும் கடற்படை அதிகாரிகள் பரிசோதனை செய்யறதால சாப்பாடு சிதைவடைதான். அதனால அவருக்கு பூவா போகுது இல்லையா, முன்னுக்கு போகுது இல்லையா. அப்ப அடுத்த யோசிச்சு பாருங்க, அம்மாவோட ஒரு 2-3 நிமிஷம் கலோ சொல்லணுமா அவரு? அம்மாவோட கதைக்காம இருக்கலாம். விடுங்க. நோ பேட் வேர்ட்ஸ், நோ காம் டவுன், வெரி காம் டவுன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இல்ல எனக்கு அந்த நேற்று செய்திகளை கப்பால சொல்லி மனம் பொறுக்குது இல்ல டில்சா. எனக்கு காலையில எனக்கு ஒரு பக்கம் பல்லு வலி வந்த டெலிபோனுக்கு ஆன்சர் பண்ணி என்னால இல்லாது பாதிக்கப்பட்டாக்கள் அவ்வளவு பேர். இந்த உங்க வாசல்ல போய் நிக்கிறடா. இப்ப அவங்க கட்சியில செயலாளர் பிரசாந்தன் வாடாப்பா இருக்கு இதுகளை கதைக்கிறது ஊடக சந்தி போய் காணல ஒண்ணு வந்திருக்க கதை இதுகளே எல்லாம். கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கட்சியை பேன் பண்ணிடுவாங்க போல போற போக பார்த்தா. நீயாவது அப்ரூவலா, நீ எங்க அப்ரூவலா உமக்கும்? ஐயோ ஐயோ அவ்வளவு இது அந்த அவ்வளவு தாய்மார கண்ணீர் அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லி இப்ப எல்லாரும் கேக்குறாங்க என்ன புரு இருக்குண்டு. இன்னொரு புரு கொண்டு வெகு விரைவில் டிங் ஆக போது அந்நேரம். அப்ப சரி
அந்த அம்மாவை தேடி கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா கிட்டத்தட்ட அம்மா கிட்ட நெருங்கியாச்சு. சம்பவம் தான் மிக விரைவில். சரி சரி, நீங்க இப்ப கிழக்கு பக்கம் இருக்கீங்க, நான் கொஞ்சம் வடக்குக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா இலங்கைக்கு வந்திருக்காரு. இலங்கை வந்திருக்க இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர் இப்ப வந்திருக்காரு. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சந்திச்சிருக்காரு. புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த சந்திப்புக்கு அடுத்து என்ன நீங்க அடிக்கடி குறையா சொல்ற, இனி அந்த கட்சி இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க, வீட்டு கூற கலந்து போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க தமிழரசு கட்சியை விக்ரம் மிஸ்ரி சந்திக்க போறதா ஒரு தகவல். என்ன நடக்க போகுது, என்ன அப்டேட் வந்திருக்கா? இல்ல என்னென்றால் இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இதுல இந்த எனக்கு தெரியாது இந்திய தூதரகம் எப்படி இதை கையாளுதுன்னு. வடமாகாணத்துல வெற்றி பெற்ற ஸ்ரீதரன் அதுல தவிர்க்கப்பட்டிருக்கிறார். இதுல சுமந்திரன் அணி போகுது. அதுல வேறுபாடு என்னன்னு சொன்னா, அந்த அணியில் இல்லாத கோடீஸ்வரம் போகுது. இப்ப இவங்க அந்த என்ன சொல்ற, இப்ப அதுல அந்த தொடக்க காலத்துல அந்த செயலாளர் பதவியில இருந்து விலகினார் வருத்தவாதப்பட்டு வவுனியாவில் இருக்கிற அவரும், அந்த நோயாளியும் இவரும், மற்றது நண்டு சண்டு மல்லிகள் எல்லாம் போகுது அதுல. என்ன சொல்லலாம் பாருங்க, என்னடா இதுக்கு என்ன பேரு, இதுக்கு ஒரு பேர் இருக்கணும் தானே. நம்ம இந்த வேலை செய்யணும், ஒரு பேர் இருக்கு, இதுக்கு என்ன பேருங்கிறேன்னா இதுக்கு என்ன சொல்ற, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா வடக்கு கிழக்கு நடக்கிற நிகழ்வுல இப்ப சுமந்திரன் அணிய மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. இப்ப அண்மையில அந்த முன்னாள் போராளிகள் மட்டக்களப்புல ஒரு நிகழ்வு நடத்தினது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கோடீஸ்வரன் கலந்து கொண்டது. அது மாதிரி யாழ்ப்பாணத்துல இப்ப வடக்கு கிழக்கு நிகழ்வுல இவங்க எங்கேயுமே பங்கு பெற்றல. இப்ப அண்மையில கூட பாத்திருப்பீங்க, இந்த இந்து கல்லூரி கொழும்புல நடந்த நிகழ்வுல அதுல சும்மா ஒரு பார்வையாளர் சுமந்திரம் போறார். அந்த கல்வியியல் விரிவுரையாளர் பேச ஆரம்பிக்கும் முதல் எழுப்பி ஓடுறார். அவர் சொல்றாரு, நான் எதிர்பார்த்துட்டு அவர் இருக்கக்குள்ளாம் பேசணும்னா அவரை ஓடிட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. வீஸ்வர்கள் விட்டது அவர்தான் அர்ச்சுனாவை கதாநாயகனாக்கியது. ஒளிம்பி போயிட்டார். ஒரு வீஸ்வர் இருந்தார், ஒளிம்பி போயிட்டார். அவர் இருக்க பேசணும்னு ஆசைப்பட்டார், ஒளிம்பி போயிட்டார். இவங்களெல்லாம் மக்களை பேஸ் பண்ணலாம். இப்ப இப்படித்தான் டெல்சான் மக்களை ஏமாத்தல, அது சர்வதேசத்தை ஏமாத்தலாம். இந்தியாவோட அதிகாரிக்கு தெரியாது உள்ளூர்ல என்ன நடக்குது, என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க புரோட்டோகால் வைஸா ஆபீஸெல்லாம் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஆனா அதுல இந்திய தூதரகம் சொல்லல நீங்க இவங்களை கூட்டிட்டு வாங்க, இவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு. அவங்க ஒரு அழைப்புதல் விட்டா, இப்ப இதுதான் அந்த தமிழரசு கட்சியில செயலாளர் பதில் செயலாளர் பதவியை பிடிச்சு வச்சிருக்கிற காரணம். நீங்க இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. ரவுஃபைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரை பிடிச்சு வச்சிருக்கிறார். அவர் நினைச்சேராம் இப்ப காரிச வெளியேற்றினார் அம்பாறையில. ஒரு காலம் அவர் நினைச்சாரையும் வெளியேற்றுவார், அவர் நினைச்சாரையும் உள்ளுக்குள்ள இருப்பார். இப்ப பாருங்க, அதா உள்ளாவ எலி கொளுத்தாலும் போகாதுன்ற அதா உள்ள உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. அது மாதிரி தான் இவர். இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த வடக்கு கிழக்க தீர்மானிக்கிறது வடக்கு கிழக்குக்கு வெளியில இருந்து வந்த ரெண்டு பேரும். இப்ப ரவுஃபைக்கும் அம்பாறைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ரவுஃபைக்கும் உண்மையில முஸ்லீம் சமூகம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு எவ்வளவு விதத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில இருந்து ஒரு தலைவர் உருவாக ரவுஃபைக்கும் விடல. அது மாதிரி சுமந்திரன் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு தலைவர் அவர் விரும்பல. ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்புகள்ல தலைவரா வந்தால் அவங்க ஓரளவுக்கு அவங்களோட மக்கள் சம்பந்தம் சிந்திச்சு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, மக்களோட மக்களா மிங்கிள் ஆகிடுவாங்க. இது என்னன்னு சொன்னா, இந்த கம்பெனிகளை வாங்கி வைக்கிறது அது மாதிரிதான். இப்ப அங்கால லீடர், இங்கால நம்மட சுமந்திரன். அப்ப இது பெரியதுல என்ன பிரச்சனைனா, சிறிதரன்ல என் பிள்ளை இருக்குது, நீங்க போட்டோ எடுக்கக்குள்ள அவங்களையும் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் அருகில வச்சு ஒரு கரு போட்டோ கிட்ட எடுத்து விட நீங்கள என்ன செய்யறது. ஆனா எனக்கு என்னன்னு தெரியுமா டெல்சான், இன்றைக்கு அடுத்த சந்தேகம் இவங்க போய் சொல்லுவாங்க, சேருக்கு இப்ப போஸ்டிங் ஒன்றும் இல்ல, கெதியா வடமாகாண சபை தேர்தலை வைங்க, சேர முதலமைச்சர் ஆக்கணும். அப்படி ஒரு ஐடியா இல்ல. இவங்க இப்ப நானே ஜொப் கேட்டு தான் போறாங்க இன்றைக்கு. இல்ல வேலை வாய்ப்புக்காக தான் போறாங்க. இல்ல டெல்சான், வேகன்சி இருக்குது, அந்த ஜொப்ப கோல் பண்ணுங்க. ஆமா ஆமா, அத அறிவிச்சீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடும், ஐயோ நாங்க வேகன்சி கோல் பண்ணா வேறொரு முகம் தானே எங்களுக்கு அதுல ஜொப்புக்கு அப்பாயின்மெண்ட் தெரியும். என்ன போங்க, இந்த வடக்கு கிழக்கு நிலைமை இப்படி இருக்கு. இது சம்பந்தமா மக்களை கொஞ்சம் எழுதுங்க, கருத்துக்களை எழுதுங்க. நாளைக்கு உற்சாகம் அதுகளை நாங்க வாசிக்கிறோம். பின்பக்கத்தால ஓடுன கேஸ பார்த்துதான் நினைட்டுனாங்க. அவன் என்பிபில ஒரு எம்பி பேசினார் தானே, இன்றைக்கு அவர் யாரு கோட்டாவை மனுஷன் ஹெலியில ஏறுறதா இருக்கலாம், அங்க ஓடுறதா இருக்கலாம், ஓடுறது எல்லாம் வீடியோ போட்டோஸ் எல்லாம் போட்டு தாக்குறானுங்க. பாரு, ஏய்
நாமல் நீ மறந்துட்டியா, இந்தா பாரு வச்சுக்க, இந்தா போட்டோ, உனக்கு தெரியாம நாங்க தூரத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்லாம் இன்னைக்கு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க நாமல் ராஜபக்ச. இதுக்கு பேசாம நான் சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு இல்ல இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கதா இருக்கும். අපි ඔයාලා වගේ මේ පස්සේ දුරෙන් දුවන අය නෙවෙයි. මෙයාලා දන්නවා. ඔයාලා දන්නවනේ අපි ගැන. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன டெல்சா நாமல் அதுல ஒன்றுல கவனமா இருக்கிறேன் தெரியுமா? ஆ, அப்பாவையும் உதவத்தன்ன்றது சித்தப்பாவையும் உதவத்தவன்ன்றது தான் மட்டும்தான் நல்ல மண்டது. 18ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அப்பா புள்ளன்றது, ம், பின்னாலோட சித்தப்பா புள்ளன்றது, ஆமா. தான் மட்டும் தான் சரியில்லை. சரி, என்னதான் சரின்னு சொன்னாலும் வேலன் நேத்து பார்லிமெண்ட்ல நஜித் இந்திக்க பார்லிமெண்ட் உறுப்பினர் குடுத்தாலு சொட்டோன்னு சும்மா இந்த ஜிம்பப்ப சூரப்பப்பன ஒரு கார்ட்டூன் இருக்கு, அதுல இந்த ரோமன் காரணங்கள்லாம் வந்து இந்த ரெண்டு பொம்மைகிட்டே அடி வாங்குறதா கதை இந்த கார்ட்டூன்ல. இதே மாதிரி தான் இந்த இவங்களுக்கு எல்லாம் என்ன, இப்ப ரோமன் காரணங்கள் மாதிரி இவங்க வாரானுங்க, கதைக்கிறானுங்க, அடி வாங்கிட்டு போறானுங்க, அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு சொல்லிட்டாரு. இந்த உலகத்திலே எப்படி ஒரு குடும்பம் இருக்கான்னு தெரியாது. மகன் நாமல் ராஜபக்சேக்கு வழக்கு, அவங்க அப்பா ராஜபக்சேக்கு வழக்கு, சித்தப்பாவுக்கு வழக்கு, பெரியப்பாவுக்கு வழக்கு, பெரியப்பா மகமாருக்கு வழக்கு, சித்தப்பா மகனுக்கு வழக்கு, அவங்க அம்மாவுக்கு வழக்கு, விட்டு அவங்க தம்பி 2 பேத்துக்கும் வழக்கு, அவங்க ஆட்சி அம்மாவுக்கு வழக்கு, ஆட்சிக்கும் வழக்கு. ஏண்டா இப்படி ஒரு குடும்பம் உலகத்துல இருக்குமாடா? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வழக்குனா உலகத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா? இல்ல இல்ல டெல்சா, ஒரு நாள் இந்த மாதிரி குடும்பம் வந்துடக்கூடாது. டெல்சா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வழக்குன்னா அந்த குடும்பம் விளங்குமாடா? உண்மையுமே சரி, குடும்பத்துல ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் வழக்கு இருந்தா பரவாயில்ல, இது குடும்பத்துல மொத்த பரம்பரைக்கும் வழக்காலே இருக்கு. அடேங்க அப்பா, எல்லாம் குடும்பத்தை பத்தி உலக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாளும் இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்துறாங்கடா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணுமா? இல்ல, இலங்கையில அதாவது பொருளாதாரத்துல ஊழல் எதிர்ப்பு என்கின்ற ஒரு கன்செப்டை நீங்க சேர்க்கவும். என்னடா இலங்கை மிக முக்கியமான ஒரு கட்டத்துல அடுத்த சந்ததி இதுகளை பார்க்கவும். இப்படி தீர்ப்புகள், அதாவது நீதிமன்ற தீர்ப்புகள் கட்டாயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும். இந்த தீர்ப்புகள் அப்படி என்ன டெல்சான் ஓரளவுக்கு என்ன சொல்ல 35-30 வயதுக்கு மேற்பட்டாக்கள் ஓகே செய்தி ஒன்று அரெஸ்ட் எதோட போகாம இந்த ஊழல்கள் இலங்கையில நடந்த பாதிப்புகள் மக்களுக்கு பாடமாக்கப்படும். அப்பதான் மக்கள் திரும்பும், இனி வார ஜெனரேஷன் திரும்பும். என்ன டெல்சான், ஒரு ஜனாதிபதியிட மகன் ஓடி முடிய அடுத்த ஆளுமே ஏதோ போக பிளான் பண்ண அடிச்சு விட்டது போல நீதிமன்றம் ஒரு ஆப்பு. அவருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் நிறைய இருக்கு, பிசினஸ் மீட்டிங்ஸ். அதான் கொஞ்சம் பாருங்க, உங்க அண்ணனையும் பிசினஸ் மீட்டிங் கூப்பிடுறாங்க, உங்களையும் கூப்பிடுறாங்க. அப்படி என்னடா பிசினஸ் தான் கேட்கறதுக்கு. இல்ல என்ன பிசினஸ் இப்ப உண்மையில இப்ப நீங்க செய்து போற வழக்கு பிசினஸ்களை பற்றி அங்க நடக்குதா என்னன்னு தெரியாது. ட்ரை பண்ணாரு, இன்டர்நேஷனல் லெவலா பிசினஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸுகளுக்கு எனக்கு போறதுக்கு இருக்கு, எனக்கு அனுமதி தாங்க, என் தடையை நீக்குங்க அப்படின்னு யோசித்த ராஜபக்ச ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னத்த பிசினஸ், நீனே தகுதி இல்லாம கடற்படையில சேர்ந்து இருக்கு, உனக்கு என்னத்த பிசினஸ் பிசினஸ் உட்கார வச்சுட்டாங்க. நீ பண்ண பிசினஸ் செட்டில்மெண்ட் முடியல, சத்தப்படாம அந்த மாதிரிதான் நிலவரம். அதனால அவருக்கு இனி போகாது. எதேபடியும் இந்த மைத்திரிபால சிறிசேனுடைய மகன் அவன் மனைவியோட தப்பிட்டதான் ஒரு கதை. அதை நீ உறுதிப்படுத்த வேண்டியது விசாரணை அதிகாரியோட கையில தான் இருக்கு. ஒரு சில தகவல்கள் அதான் நேற்று நியூஸ் இன்சைட்ல ஆஸ்திரேலியா போயிருந்தா அது பெரிய இஷ்யூ இல்ல. ஆஸ்திரேலியாவில் ப்ரூவான எவிடன்ஸ் இருக்கும்னால் இப்ப இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வெளிவிவகார ஒப்பந்தத்தின் அடிப்படையில அது பரிமாற்றி கொள்வாங்க, அது பிரச்சனை. அங்க இப்ப இங்க இருந்து இப்ப 2 கை ஆடிட்டு போனா அங்க இருந்து வரக்குள்ள இப்படி வருவார். சரி, மற்றது நம்ம சாகர காரியவசம் அவர் சம்பந்தமா நேற்றும் சரி இன்னைக்கும் சரி ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா நேற்று இதுல நான் கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டு இருந்தேன் அரசாங்கத்து நிலைப்பாட்டுக்கு. அதுல ஒரு சில பேர் நீங்க இதுல சட்டம் ஒழுங்கு விஷயத்துல பொறுமை காக்க இயலாது. இன்றைக்கு ஆனந்த விஜயபால நல்ல ஆன்சர் பண்ணிருக்காரு. அந்த விஷயமே அவர் சொல்லிருக்காரு, போலீஸ் அதிபருக்கு விடுக்கப்பட்டது அச்சுறுத்தல், சாகர தொடர்பில் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும், விசாரணை எப்படி நடக்கும், விசாரணை நிறுத்த அது பட மாட்டாது, விசாரணை நடக்கும், ஆக்ஷன் எடுப்படும். கண்ணை முடிச்சு முதல் எஃப்ஐஆர் போடுங்க, முதல் ஜட்ஜுக்கு முன்னுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ஒரு 14 நாள் எஃப்ஐஆர் போடுங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம். பிறகு எந்த கேஸ் எப்படி சட்டத்துல கைது செய்யறோன்ற பிறகு யோசிப்போம். முதல் இப்ப அவருக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, முதல் அதை செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா அவங்ககிட்ட எல்லாம் சரி வரும். டீல்ஸா மேவின் சில்வாட பிரச்சனையில ஒரு நடிகை ஐயோ என்ன விடுங்க, நான் நான் பணம் வாங்கலப்பா, அவர் எனக்கு பணம் தரமுள்ள நான் வாங்கவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்கதா
நிறைய கதைகள் இருக்கு. பாப்போம் இனி இன்னொன்னா அவன் அந்நேரம் ஓயல் படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றா டெல்சான். ஐயோ ஓயில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதா ரொம்ப சின்ன ஆளே. டெல்சான் அந்த மோட்டார் பைக் சவாரி ஒன்று பார்த்திருப்பீங்க. மிகவும் மோசமான வகையில் ஒரு மோட்டார் பைக் இதோண்ட இளைஞர்கள் ஓடி செல்றாங்க. அது சமூக வலைத்தளங்கள்ல அந்த காணொளி பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த விடயங்கள்ல மிக கடுமையான நடவடிக்கைகளை போலீசார் எடுக்க வேணும். இப்படியானவர்களை அனுமதிக்க கூடாது. என்னடா இது அனுமதிக்கிறது வந்து நமக்கு பொதுமக்களுக்கு நல்லதில்லை. இது வந்து ஒரு பாதுகாப்பற்ற மக்களுக்கு சூழ்நிலை. மட்டும் இல்லைன்னா அண்மையில ஒரு 2-3 சம்பவம் இப்படி நடந்துருச்சு. 2-3 நிறையவே நடந்துருச்சு. ஒண்ணு ஒரு இடத்துல நடந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டெய்னர் வந்து போயிட்டு அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு அவர் பொறுமையா ரிவர்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கும் போது சும்மா மின்னல் வேகத்துல வந்து அப்படி நிப்பாட்டி இருந்த கண்டெய்னர்ல பட்டு அவங்க உயிரிழக்கிறாங்க. கடைசியில் இந்த மோட்டார் ரேஸ் போனதை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கண்டெய்னரை அடிச்சு எரிச்சு சம்பவம் பண்ணிடுறானுங்க. இது வேணாத அநியாயம் ஒண்ணு. இது இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இன்னொன்று நடந்து தலைவியில பகுதி. தலைவியில போயிருக்க அன்னைக்கு சம்பவம் பதிவாகிருக்கு. தலைவியில வந்த ஒரு இளைஞர், கொச்சுக்கடையை சேர்ந்த ஒரு இளைஞர் தான். அவரு வந்துட்டு திரும்ப போகும்போது நினைக்கிறேன் அவர் சகோதரோட யாரையோ அழைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்கதான் தகவல். அது சரியா தெரியல. ஆனா எப்படியோ திரும்ப புத்தளம் வர்ற வழியில அவர் போயிட்டு ஒரு மரத்துல முட்டிப்பட்டு விபத்து ஆகியிருக்குது. ஆள் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காரு. கொஞ்சத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பட்டாசு சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய இறுதி ஊர்வலம் தான் இப்ப இந்த வழியால போணுச்சு. எவ்வளவு கவலை. வாழ வேண்டிய வயசு, இளம் சமுதாயமா, இளம் வயசு, எவ்வளோ கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனா ரொம்ப கவலைக்குரிய விஷயம், இப்படியான நிறைய விபத்துகள் நடக்குது. உங்களை உசுப்பேத்துவாங்க. நாங்க இன்னைக்கு அந்த விஷயத்த பேசுறோம். இதுக்கு எத்தனை நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் நாங்க அந்த மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துற இளைஞர்கள் கவனமா இருங்க. ரேஸ் போயிட்டு என்னத்தை கண்டீங்க? அப்படி ரேஸ் போகணுமா அதுக்குன்னு இருக்கு. தனித்தனி போட்டிகள், ஒபிஷியலான இன்டர்நேஷனல் லெவல்ல நல்ல போட்டிகள் இருக்கு. அதுக்கு பாதுகாப்போடு நீங்க அதை பழகி அப்படி ஓட்டுங்கடாப்பா. ஏன் சும்மா இந்த மெயின் ரோட்டுகள்ல லொரியும் வேனும் போறப்ப நீங்க ஏன் ரேஸ் போறீங்க? சரியான கவனம். நல்ல விஷயம் என்னன்னா விமல் ரத்நாயக் அமைச்சர் இதை அறிவிச்சிருந்தாரு. இனி ரோட்ல வந்து பைசிக்கிள், மோட்டார் சைக்கிளுக்குன்னு தனியா ஒரு லேன் ஒன்று தயார்படுத்த போறாங்க. கிழக்கு பக்கம் தான் இது ஆரம்பிக்க, களுவாஞ்சிக்கூடிய எங்கன்னு சரியா எனக்கு கொஞ்சம் நோட்ல. பட் எப்படியோ ஒரு டெஸ்டிங்க்கு இதை அறிமுகப்படுத்த போறாங்க. மெயின் ரோட்ல ஒரு பக்கம் அப்படியே மோட்டார் சைக்கிள் மட்டும் போறதுக்கு இனி மாதிரி. ஆமா, அதையும் தாண்டி நடு ரோட்ல தான் போவேன், நான் ரேஸ் தான் ஓடுவேன்னா டட்டா பாய் போயிட்டு வா. இடம் வேற. அப்படித்தான், அதையும் தாண்டி நான் ரேஸ் தான் ஓடுவேன்டா இப்படி போகாது மோட்டார் பைக். அப்படி போயிட்டு அப்படியே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரதான் போக முடியும். சிந்திங்க, செயற்படுங்க. நாங்க அடிக்கடி சொல்றது அதான். தயவு செய்து உங்க நம்பிக்கை உங்க பெற்றோரை பத்தி யோசிங்க. பைக்ல ஏறும் போதே நானும் இப்பெல்லாம் பைக் ஏறினாலே என் குழந்தை முகம், இப்ப நீங்க அம்மா அப்பா முகம். இப்ப ரெண்டு அம்மா பத்தி யோசிக்கணும். நீங்க உங்க அம்மாவையும் பத்தி யோசிக்கணும், வீட்டு அம்மாவையும் பத்தி யோசிக்கணும். அப்புறம் அதனால சிந்திங்க. இப்படி ஏதாச்சும் இப்படி கனெக்டிவிட்டியா இருக்கணும், எமோஷனலா. சரி, அப்பதான் பயம் வரும். எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், இப்ப பிக்குமார் எல்லாம் கிரிக்கெட் விளையாட தொடங்கிட்டாங்க. பிக்குமார் அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். இப்ப நேற்று நடந்ததுல பார்த்தா பிக்கு எல்லாம் ஆடி பாடி கிரிக்கெட் விளையாடுறது நல்ல ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை. சரி, இன்னும் மட்டும் பாத்தீங்களோ தெரியாது, ராஜிதாவோட நேற்று ஒரு புது டான்ஸ் உண்டு. இயலும் என்றால் எதையும் போடுங்கள், கூட்டு எதிர்கட்சி கூட்டாக சந்திப்பில் சூடான எங்கட ராஜித யாரு இவர் ஜிஎல்பிஜி எதிர்கட்சியில ஊடகவியலாளர் சந்திப்புல தான் அப்படி நடந்திருக்கு சம்பவம். அவருக்கு கோவம் வந்துருச்சு. எந்த நாளும் வேணுங்க நாங்களும் பிரஸ் மீட் வைக்கிறோம், இவங்களை வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு எங்களை வந்து ரொம்ப அசௌகரியத்துக்கு உட்படுத்திடுறாங்க, இன்னைக்கு இருங்களா செய்யற வேலைன்னு அவரு நீ எதிர்பார்க்கிற பதில் நான் தரமாட்டேன், பாப்போம் நீ என்ன செய்யறேன்னு, போ நான் எழுதி போறேன் அப்படின்னு போயிடுறாரு. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. நேற்று பிரபா கணேசன் சொல்லியிருந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் ஊழல்வாதிகளுடன் சேர மாட்டேன் என்று கூறிய சஜித் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரணிலுடன் செல்கிறார், நாமலுடன் செல்கிறார். என்ன கொள்கை என்று சொல்லி கேட்டிருக்கிறார் மனோ கணேசன் சகோதரர் பிரபா கணேசன் கேட்டிருக்கிறார். ஊழல்வாதிகளுடன் நான் சேரமாட்டேன், நாட்டை கொள்ளையடித்தவர்களுடன் நான் சேரமாட்டேன், நாட்டை இல்லாதாக்கியவர்களுடன் நான் சேரமாட்டேன், சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்களுடன் நாங்கள் சேரமாட்டோம் என்று சொன்னவர் இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது பிணையிலே இருக்கும் நபர்களுக்காக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒன்றிணைந்த எதிர்கட்சியா அவங்க ஒரு அமைப்பு செஞ்சுட்டாங்க.
இல்ல இதுல என்ன பிரச்சனைடா, ஒரு காலத்துல 3 மாதத்துக்கு பிரதி அமைச்சர் இருந்தார் மைந்தவோட. ஆனா இப்ப அவர் விலகி அவர் தனி ட்ரக்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காருடா. ஆனா இப்பதான் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அகில விராஜ் காரியவசம் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் என்ன முடிவுன்னு சொன்னா, முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் பழிவாங்கல். இது முழுமையான அரசியல் பழிவாங்கல். இது அரசாங்கத்தினுடைய மிக வங்குரோத்தான செயற்பாடு. வன்மையாக கண்டிக்கிறோம் என்று நீதிபதிகளுடைய தில்ஷான் வாய்தலை நீடிப்பதற்கான எதிர்ப்பு இது சரி வராது. தில்ஷான் இன்று மாலை அல்லது நாளை வரலாம் இந்த அறிவிப்பு. ஆமா ஆமா கட்டாயம். ஆனா நேற்று முந்தின நாள்லாம் ஜிஎல்பி வீட்டுல அவசரமா கூடுனவங்க ஞாபகம் இருக்கா? ரகசிய ரகசிய சந்திப்புகள் நடக்குது, இப்ப நிறைய இடத்துல இப்ப நடக்குது. எனக்கு கேள்வி என்னென்றால், இப்ப இந்த தமிழ் பேசும் கூட்டணி என்று தொடங்கினா அவங்களும் இதுக்குள்ளால குறுக்கால மரக்கால ஓடுறது. நான் நினைக்கிறேன் டில்சான், அவங்க அவர்றதுல கேமராக்கு பின்னுக்கு இருக்கிறது போல. ஆமா அப்படி. அவங்க வந்து கேமரா முன்னுக்கெல்லாம் வரமாட்டாங்க, ரகசிய மீட்டிங் நடக்கும், அது தெரியாது. நான் நினைக்கிறேன் டில்சான் மைந்தா கிட்டத்தட்ட பெரிய ஒரு நடுக்கத்துல இருப்பாரு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய நடக்கத்துல. அதான் கிட்டத்தட்ட இந்த பதட்டத்துல. ஆனா நேற்று நீதியமைச்சர் ஒரு அறிவிப்பு பாத்தீங்களா, இனி வீட்டுக்காவல்ல வச்சு அவங்க வைக்கிறது சம்பந்தமா நாங்க முதல்ல ஒரு யோசனை அமைச்சரவை தீர்மானம் அமைச்சரவையில அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நாங்க முதல்ல ஒரு யோசனை சொன்னாங்க, கைது பண்ணுவாங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் அவங்களே பார்க்கட்டும், அவங்க செலவெல்லாம் அவங்க வீட்டிலேயே விருத்துக்கட்டும். ஏன்னு சொல்லுங்க. இந்த இது கொண்டு வந்தது இது வந்து பாகிஸ்தான், மற்றது நேபாளம் அப்படியே நாடுகள்ல வந்து வீட்டுக்காவல், மியான்மர்ல வாடுறது. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து வீட்டுக்காவலுக்கு கொண்டு போவாங்க. சரி, இவங்களோட வச்சு ஜெயிலுக்கு கொண்டு போய் பிரயோசனம் இல்லை. ஆனா அரசாங்கம் இறக்க காட்டுறது கூட இந்த அரசியல்வாதிகளுக்கு பாருங்க. மஹிந்த ராஜபக்ச சொல்லுவோமே, இப்ப கபில சந்திரசேன கேஸ்ல உறுதி ஆகிருச்சு எப்பவுமே. இப்ப அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்க முடியுமா? அவர் அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து இருக்க முடியுமா? அதனால இந்த அரசாங்கம் இறக்க காட்டுதான் இந்த விஷயமெல்லாம் செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. வன்மையா கண்டிக்கிறோம். இதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம், ரைட்டா? அப்ப இப்படியான நிலைமைகள் நீ கொண்டு வந்து இப்ப மஹிந்த ராஜபக்சையோ யாராச்சும் இந்த ஊழல் மோசடி சம்பந்தப்பட்டவங்க அரெஸ்ட் ஆகுனா, ரணில் விக்ரமசிங்க உட்பட அவருக்கும் இந்த கேஸ் போய் எடுத்தாரு. இந்த அவசரமா இந்த அமைச்சரவை அங்கீகாரம் வந்து 1-2 பேர் வந்து வீட்டுக்காவலுக்கு போறாங்க. வீட்டுக்காவல்ல வயசு தானே. சரி, இவங்களை பாவம் இப்போ சும்மா சரி இந்த இப்ப நடக்கவே முடியல. நாங்க எத்தனை வீடியோ பார்த்திருக்கோம். நம்ம சில வேளை சீன தூதுவர் போக்குல சொல்லிப்பட்டு போனாரு, நானும் இல்ல இல்ல சீன தூதுவர் வந்து போக்குல சொல்லிட்டு போனாரு, அவங்க கையை இருக்க பிடிச்சானே, நானும் இல்ல. அந்த வீட்டால வேற ஓட சொல்லி கலைக்கக்குள்ள சீன தூதுவர் தானே கடைசியா போய் சந்திச்சது இந்த கார்ல. நானும் இல்ல, அவங்கள நான் ஒரு தகப்பன் மாதிரி பார்த்தேன். நான் அங்க இங்க அலைய விடாங்க, வீட்டுல வச்சு செய்யறதெல்லாம் செய்யுங்க. அதுதான் நடக்க போகுது. இருக்கலாம். அது சரி. அதனால மாணிக்க கங்கை பெருக்கெடுத்த காட்சியை பாருங்க டில்சான். எப்படி அந்த மாணிக்க கங்கை கிட்டத்தட்ட கோயிலையும் விட்டு வைக்காத ஒரு காட்டாட்டு வெள்ளம் தான் அந்த இடத்துல அடிச்சு கொண்டிருக்குது. பெற்றும் பாதிப்பு, மக்கள் எல்லாம் பெரிய அவதிப்பட்டு பெரிய அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. இன்னைக்கு கொத்மலை டேம் வான் கதவுகள் திறக்கப்பட்டதுமே மகாவலி கங்கைக்கு வந்து அதிக நீர் வந்து இணைகிறனால அங்க கொஞ்சம் பாதிப்பு, கீழ்மட்டத்தில் இருக்க பகுதிகளில் இருக்கவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அவதானமா இருங்க. இந்த பகுதிகளில் வாழ்ற மக்கள். ஏற்கனவே கம்பளைக்கு பெரிய ஆபத்து வச்சு இதனால தான். வவுனியா ரம்பைக்குளம் பொது சிவமக்காலையில் இறந்தவரை அடக்கம் செய்ய நிர்வாகம் அனுமதி மறுப்பென்று அவர் மகள் ஒரு ஆதங்க குரல் ஒன்று வெளியிட்டிருக்கா. வவுனியா ரம்பைக்குளம் சிவமக்காலையில் இறந்தவரை அடக்கம் செய்ய குறித்த தேவாலயத்தின் நிர்வாகம் மறைப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படும். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் வவுனியாவில் முறைப்பாடு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப என்னென்றால் இடந்தரையில எனக்கு அந்த இறந்ததுக்கு பிறகு ரொம்ப அந்த மகள்ற ஆதங்க குரல், அந்த இறந்தவர்கள். இப்ப சுனாமி நடந்தது, சுனாமிக்கு நான் ஒர்க் பண்ணேன். அந்த சுனாமியில எல்லாம் இப்ப நீங்க ஆறுன்னு தெரியாண்டுதான் உங்களுக்கு இடம் தெரியலான்றாங்களாம். ஓகே, ஏதோ ஒரு வகையில இறந்தால் அந்த எங்களுக்கு தெரியாது, இப்ப என்ன நடைமுறை அதுன்னு தெரியாது. ஆனா இறந்தவர் உடல் புதைக்கிறதுல இப்படி பொது வழிக்கு வாரதுக்கு அந்த கருத்துக்களை விடாதுங்க. ஆலய நிர்வாகம் என்றாலும் சரி, யாருண்டாலும் சரி, இந்த விடயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்றதுனால் இறந்தவர்கள் விடயத்துல பெருமை பாராட்டாங்க. சுனாமி வந்தது யாரோட புதைச்சுன்னு தெரியாது. ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சு யாரோட புதைச்சுன்னா தித்வா புயல், இப்படி இலங்கையில் நடந்த ஒவ்வொரு அழிவுகள்லையும் வந்து யார கையை நாங்க யாரு பிடிச்சிட்டு இறக்குறோம் அல்லது மடுவுல இருக்கிறோம்னு தெரியாது. எனவே இந்த இறந்த விடயத்துல யாரும்
ஒரு பாரபட்சம் காட்டாதுங்க ப்ளீஸ். அது சரி. இது எங்கட ஒரு நான் அந்த பகுதியில வேலை செய்யணும், யுத்தத்துக்கு வேலை செய்யணும், சுனாமியில வேலை அந்த நிலை செய்யணும், எப்படிங்கிறது இடப்பெயர்வுல தெரியுமா? சரி. முழுதலையும் வேலை செய்தால சொல்றேன். அந்த 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 அப்படி ஒரு மனையில வேணாம். ம். சாதி வேணாம், இறந்த பிறகு மத விவகாரம் வேணாம், ஓரளவுக்கு பண்பா நடத்த பாருங்க. கட்டாயம். அதுதானே தேவைன்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகணும்னு சொன்னா, பயணிக்கணும்னு சொன்னா இந்த விஷயங்களை பார்க்காதீங்க. பார்த்து மனிதாபிமானத்தோட செயற்படுங்க. அதைத்தான் சொல்லிக்கிறதுக்கு. நீங்க பரம்பரையாவே இந்த மயானத்துல எங்களுக்கு இடம் இருந்திருந்தா உங்களுக்கு அடக்கம் பண்ண நாங்க கூடுறோம். அப்படி இல்லாட்டி வேற யாரும் அடக்கம் பண்ணவங்கள்ட்ட போய் கடிதம் வாங்கணும் வந்தா நாங்க அந்த இடத்துல அடக்கம் பண்ண கூடுறோம்னு சொல்லி எங்களை மறுத்துட்டாங்க. நாங்க ஒரு நாளா கெஞ்சி 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 இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ 5 மணி வரை அடுத்தினோம். இந்த வரைக்கும் எங்களுக்கு இடம் தரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப கிட்ட சொல்றாங்க நீங்க என்ன ஆட்கள் எங்களுக்கு தெரியாது, எப்படி நாங்க உங்களுக்கு இடம் தாரது, இடம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னதான் மனிதாபிமானம்னு கதைச்சாலும் வேலை இல்லை. அதை பாருங்க, பஸ் கேமுடு ஒரே பிரச்சனை. நாங்க நேற்று உதாரணத்துலாம் சொன்னோம். நேற்று சொல்லியிருக்கு, தனியார் பஸ் சாரதிகளுக்கு நான் சொல்றேன், உரிமையாளர்களுக்கு நான் சொல்றேன், இனி இந்த அரசியல் கட்சிகளுக்கு தனியார் பஸ் கொடுக்காதீங்க. இவங்க நம்ம பஸ்ல போயிட்டு அரசியல் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில வெத்தனத்துக்கு அப்புறமா எங்களைய பத்தி யோசிக்கிறாங்க இல்ல, அதனால இனி பஸ் கொடுக்க வேணாம். சைக்கு சைக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கு. அது போல அனைவரின் வாயிலும் மெட்ரோ 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 வசனத்தை தடை செய்ய வேண்டும். அவ்வளவுக்கு இப்ப வஞ்சகம் வன்மம் பிடிச்ச ஒரு வன்ம குடோனா பஸ் கேபிள் இருக்கிறத காணக்கூடாது. මෙට්‍රෝ බස් කතාව දිගටම යන කතන්දරයක්. විශේෂයෙන්ම දැන් තානම් වචනේ මෙට්‍රෝ කියලාත් කියන්න පුළුවන්. මොකද පෞද්ගලික කාලේ පුරාම දිගින් දිගටම සෝෂල් මීඩියා හරහා Facebook හරහා මට දෝෂාරෝපණය කරනවා යම් යම් කණ්ඩායම්. ஏன்னா அதிகாலமான மெட்ரோ பஸ் இப்ப இறக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, யாழ்ப்பாணத்திலையும் அந்த நகரத்துக்குள்ள யாழ் நகரத்துக்குள்ளேயே பயணிக்கிற மாதிரிக்கு மெட்ரோ பஸ்ஸை ரெடி பண்ண போறாங்க. அது இறக்குமதி செய்யறதுக்கான எல்லாமே அப்ரூவ் வந்துருச்சு. இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலும் மெட்ரோ பஸ், காலியிலும் மெட்ரோ பஸ், புத்தளத்திலும் மெட்ரோ பஸ், மட்டக்களப்பிலும் மெட்ரோ பஸ், 4 பக்கம் மெட்ரோ பஸ் ஓட போகுது. சொரி.com இந்த பஸ் கேபினாலேயே பிரைவேட் பஸ்ஸுகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உண்மைக்கு உரிமையாளர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட ரூட் ஓடுவாங்க. மனிதன வாய் சரியில்லை. டில்சன் சொல்ற உண்மை. அதுலயும் கணக்க நண்பர்கள் இருக்கிறாங்க, பேருந்து சாரதி, சாரதிகள், கண்டக்டர், எவ்வளவு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நாளாந்த நடவடிக்கை சரியா செஞ்சா அவங்களுக்கு ஒரு வருமானம். அதுல அவங்களும் அந்த உரிமையாளர்களும் கொஞ்சம் மிக மோசமா நடந்து கொள்றதையும் தவிர்த்துக் கொள்ளவும் உண்மைக்கும். அதனால என்ன இப்ப அதே மாதிரி தான் இப்ப பிரைவேட் செக்டர்ஸ்ல இந்த பிரைவேட் பஸ்ஸஸ்ல தான் ஆக்சிடென்ட்களும் அதிகம். அதை சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு முறையான ட்ரைனிங் எல்லாம் வழங்கப்படுது சிடிபியில இருக்கவங்களுக்கு. ஆனா பிரைவேட்டுக்கு அப்படி இல்லை, நினைச்ச மாதிரி போறாங்க. இத்தனை வீடியோ தான் பார்த்துருக்குமே, போகும்போது போன் கைக்கிறது, போகும்போது வேகமா போறது, பாட்டுகளை சத்தமா போட்டு போறது, இப்படி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதுல வேற ரோட்ல போக வேண்டிய தேர எடுத்து பஸ்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டு கலர் கலராக வச்சுக்கிட்டு போறது, இப்படி பல அசௌகரியங்கள் இடம்பெறுது. அதனால அதெல்லாம் லிமிட் பண்ணி ஒரு டீசன்ட் டிசிப்ளினா நீங்களும் வாங்க. நீங்க நினைச்ச மாதிரி அதுல சொல்ற ஒருத்தர், நாங்க நினைச்ச மாதிரி மெட்ரோ பஸ் ஓட விட மாட்டோம் அப்படின்னு அச்சுறுத்தல் வேற. எப்படிராப்பா, யாராப்பா நீங்க? மக்கள் பணத்துல அரசாங்கம் பஸ்ஸை வாங்கி போடுது, அது ஓடுது. அது எவ்வளவு நீட்டா, ஒரு எவ்வளவு ஸ்பேசஸ் இருக்கு, அதுல ஏசி அழகா ட்ரெக் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க இங்க இருந்துகிட்டே பஸ் வருது ரைட், குற்றால சந்திக்கு வருது, ஓடுவோம் ரைட் அப்படின்னா அழகா இப்ப எல்லாம் மக்கள் விரும்பி போறாங்க. இங்க எரியுது, வன்மகுடன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் சொல்லிக்கிட்டு நம்ம கமெண்ட்ஸுக்கு போவோம். மக்கள் விரோத ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஆலோசனை வழங்கும் குள்ளநெறியின் சதி திட்டங்கள் தீவிரமாக செயல்பட தொடங்கிவிட்டன. அரசாங்கம் வேகமாக செயல்பட்டு சதிகளை முறியடித்து சதிகாரர்களை களையெடுக்க வேண்டும். அரசாங்கம் இதுல களையெடுக்க ஆரம்பிக்க வேணும் என்று மக்கள் கேட்கிறாங்க. அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் மாபியாக்கள், தடுத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலைகள், அரசு மிக மேலதிக பாதுகாப்பு கண்காணிப்பு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சி எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்ல போனா நாடு எப்படி இருக்கணும் மக்கள் யோசிக்கிறாங்க. இவ்வளவு காலம் நாடு எப்படி போனா தான் எப்படி என்று மக்கள் இப்ப அப்படி இல்லை. அரகல போராட்டத்தின் பின் இவர்கள் எல்லோரையும் நிம்மதியாக உலாவ விட்டதுதான் அனுர செய்த மாபெரும் தவறு. உண்மை அரசை கேவலமாக பேசுகிறார்கள், நல்லா பேச விட்டு அழகு பார்க்கிறார். இது மகா கேவலம். இந்த அரசுக்கு வெட்கம் இல்லையா? உடனே கைது செய்ய வேண்டாமா? அரசு எல்லாவற்றிலும் ஸ்லோ. குற்றச்சாட்டு சரி இல்ல. அனுர கிழமைக்கு ஒருக்கா மக்கள்கிட்ட எப்படி நான் நாட்டை கொண்டு போகணும் ஒரு கால் நீங்க ஆன்லைன்ல ஆலோசனை சொல்லுங்கன்னால் வேற லெவல்ல நாடு போயிடும்.
நாட்டு நடப்புகளை மிகவும் அழகாக பார்ப்பவர்களை கேட்பவர்களை மீண்டும் மீண்டும் உங்கள் காணொளிகளை பார்க்க இருக்கக்கூடிய வகையில் மிக மிக சிறப்பாக மக்களை விழிப்புணர்வு கூடிய வகையில் உண்மை கருத்துக்களை துணிந்து கலந்துரையாடுகின்றீர்கள். நன்றி. அத்துடன் குறிப்பாக எங்கள் சூடு சொரணையற்ற கையாளாகாத பச்சோந்திகளான எவ்வித பிரயோசனமற்ற தொடர்ந்து ஏமாளி மக்களை ஏமாற்றி வரும் பதவி ஆசையுடன் அழைத்து திரியும் தமிழ் கட்சிகள் தொடர்பாக கௌரவ சந்திரசேகரின் வெளிப்பாடும் சிறப்பானது. நண்பர்களே, சிறப்பு. உங்கள் பணி தொடரட்டும். நான் என்றும் உங்களுடன். நன்றி. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம். உங்கள் 2 பேருக்கும் மலையக மக்களுக்கு அன்பான வார்த்தைகள் பேசியதற்கு மிக்க நன்றி. உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். அதுல கனவேர் கொமெண்ட்ஸ்ல இருந்து உங்களோட நல்ல உள்ளம். நாங்க திரும்பவும் சொல்றோம், மலையகத்துல இருந்து அப்படியான ஒரு மக்கள் அப்படி குடியேறதுக்கு தயார் என்று சொன்னால் வடக்கு கிழக்குல உங்களுக்கான அந்த நிலம் தொடர்புல உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அப்படி யாராவது முன் வந்து பேச தயார் என்று சொன்னால் பேசுங்க, அது தொடர்புல பேசலாம். சொன்னா இந்த இடத்துல ஒரு விடயத்தை சுட்டி காட்டணும் சொன்னால், அம்பாறை மாவட்டத்துல கனகர் கிராமம் ஒரு இடம் இருக்குது. அந்த கனகர் கிராமம் 2023-22-23 காலப்பகுதியில அளந்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேணும் என்று சொன்ன இடத்துல உடனே அரசாங்கம் சொல்லிட்டு நேரம் மணி இஷ்யூ, காசு இல்லை, அதுக்கு அளக்கிறதுக்கு அல்லது அதுக்குரிய காசுகள் யாரும் தந்தால் அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம் என்ற உடனே எங்களோட நிறுவன தலைவர் கந்தையா பாஸ்கரன் பெருந்தொகை நிதி கிட்டத்தட்ட 6-7 மில்லியனுக்கு மேல 7.5 மில்லியனுக்கு மேல மாகாண சபைக்கு செலுத்தி அந்த மக்களுக்குரிய காணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்தவர். அதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்டவன. அண்ணா, நான் நூரலியா மஸ்கலியா தினேஷ். எங்க ஊரில் வீடு பாதிப்புட்டு 47 பேர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். பார்த்தீங்களா, இப்பவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க அங்கங்க தங்க வைக்கப்படுறாங்க. ஏற்கனவே பாடசாலை அந்த கூடரங்களை தங்க வைக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த டைம்ல என்ன செய்யறாங்களோ தெரியும். பாவம், அவங்களோடையும் கொஞ்சம் தேடி பார்க்கணும். இந்த விடயங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா போகும். பாப்போம், அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுமானு. நிசாப் காரியப்பர் ஓதிய துவாவை வைத்து எனக்கு விளங்குகிறது, அவர் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறையாக இந்த துவாவை ஓதி இருக்கிறார் போல. உண்மையில எங்களுக்கு தெரியாது, இன்னொரு மத வழிபாடு தொடர்புல தெரியாதா. அவர் மத வழிபாடு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது நாங்களும் அதை விழித்தோம், அதுக்கு மதிப்பு கொடுத்தோம். தொடர்புல கருத்து சொல்லல. அதாவது அவர் ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உரிமையா இருக்குது. நன்றி டில்ஷான். சந்திப்போம் மீண்டும் நாளை. ஆரோக்கியத்தோட நாளைக்கு உங்களை நான் எதிர்கொள்றேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.